வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அதிகாரம் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் கைக்கு செல்வது அல்லது நபர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாறுகிறார்கள் என்பதை கடந்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட மோடி தலைமையில் அந்த கட்சி பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை அடுத்து இன்றைக்கு அவரது தலைமையிலான ஆட்சி மலர்ந்திருக்கிறது, பதவி ஏற்றிருக்கிறது. 23 கேபினெட் அமைச்சர்கள், 10 தனி பொறுப்புடன் கூடிய ராஜாங்க அமைச்சர்கள், 12 இணையமைச்சர்கள் என மோடியின் அமைச்சரவை இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறது. இந்த அமைச்சரவை, இந்த நிர்வாக முறை என்பது ஊடகங்களால் அல்லது கருத்து சொல்லக்கூடிய விமர்சகர்களால் வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு புதிய யுகம், ஒரு புதிய நிர்வாகத்தில் ஒரு சிறந்த அரசு, சிறிய அரசு, செம்மையான நிர்வாகம் என்கிற கோட்பாட்டோடு கூடிய ஒரு புதிய சகாப்தம் மலர்ந்திருக்கிறது என்று இதை வெகுவாக விமரிசையாக பாராட்டக்கூடியவர்கள் பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். கோலாகலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ போராட்டம் நடத்தி டெல்லியிலே கைதாகி இருக்கிறார். எதிர்பாராத விதமாக சார்க் நாடுகளின் தலைவர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அதிபர், இலங்கை அதிபர், ஆப்கானிஸ்தான் பிரதமர் என முன்னணி தலைவர்கள், உலக தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சரவையில் தமிழ்நாட்டின் சார்பில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்று நம் முன்னால் எழக்கூடிய கேள்விகள், தமிழ்நாடு கடந்த பல ஆண்டுகளாக, குறிப்பாக 1996க்கு பிறகு ஏராளமான கேபினட் அமைச்சர்களை கூட்டணி யுகத்தில் பெற்றிருந்த ஒரு வாய்ப்பை பெற்ற தமிழகம் இந்த முறை அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதனால் தமிழகத்திற்கு நிர்வாக ரீதியாக என்னென்ன சிரமங்கள் ஏற்படக்கூடும்? இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட மேற்கு வங்கத்தின் முதல்வர், கர்நாடக முதல்வர், கேரள முதல்வர் என பலர் பங்கேற்காத நிலையையும் பார்க்கிறோம். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? புதிதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை என்பது ஒரு தலைமுறை மாற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள், வாஜ்பாய் காலத்தில் சமகாலத்தில் முக்கியமானவர்களாக கருதப்பட்ட அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், யஸ்வந்த் சின்ஹா போன்றவர்கள் இன்றைக்கு இந்த அமைச்சரவை இல்லை. அந்த கட்சியின் அடுத்த தலைமுறை அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது. இது எத்தகைய நிர்வாகத்தை தரப்போகிறது? மோடியின் முத்திரை இந்த அமைச்சரவையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர், ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியர் திரு விஜயசங்கர், எழுத்தாளர் திரு பிரபாகரன், கேள்விகளோடு பார்வையாளர்கள். வணக்கம். இந்த அமைச்சரவை பற்றி முதல்ல பேசலாம். இந்த அமைச்சரவை பற்றிய உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா 4 பேரும் சுருக்கமா சொன்ன பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த அமைச்சரவை என்பது வெறும் ஆட்சி மாறி ஒருவர் சென்று இன்னொருவர் வந்திருக்கிற ஒரு ஒன்றாக பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது அதற்கு மேலும் இதற்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? என்னை கண்டிப்பாக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இது மோடியுடைய ஸ்டாம்ப்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இதுல சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்கிறது. மற்ற எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் மற்ற விவரங்களை நான் சொல்றேன். இந்த மந்திரி சபை இப்பதான் விவரங்கள் வந்து கொண்டிருக்கேன்னா, இப்பதான் ஸ்வேரிங் இப்பதான் நடந்திருக்கு. அதனால இப்பவே நம்ம அதுக்கு ஒரு முத்திரை குத்தவே முடியாது, ஸ்டாம்ப் எல்லாம் குத்த முடியாது என்னோட கருத்து. அது பெர்ஃபார்மன்ஸ் யார் அமைச்சர்கள் என்பது அறிவிக்கப்பட்டது, இலாக்காக்கள் மட்டும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் தலைமுறை மாற்றம் நிகழ்ந்தாலும் என்னை பொறுத்தவரையும் கொள்கை மாற்றம் என்று அதிகமாக நான் எதிர்பார்க்கவில்லை இதில். ஏன்னா எந்த விதத்தில் கொள்கையில் அவர்கள் மாறுபடுகிறார்கள், பொருளாதார கொள்கைகள், எந்த பொருளாதார கொள்கை காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணமானதோ அதிலிருந்து நாங்கள் எவ்வளவு மாறுபட்டிருக்கிறோம். அதனால அது ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் கார்டு அப்படிங்கிறதோட சேஞ்ச் ஆஃப் ஜெனரேஷனல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி அவங்க 2 பேர்களுக்கும் எந்த பதவியும் கிடையாது. பட் அத்வானியோட சப்போர்ட்டரா பார்க்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர் இண்டக்ட் பண்ணியிருக்காரு, நம்பர் 3 வச்சுட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட டீம் தான். ஸ்மிருதி இரானி அமேத்தியில் அவர் போய் கேம்பெயின் பண்ணி என்னோட இளைய சகோதரி அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசி
37 வயசான ஸ்மிருதி இரானியை வந்து அவங்கள வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆக்கினதும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இதில் வந்து மோடியோட முத்திரை தெரியுது. அண்ட் பாசிட்டிவாக இருக்கு என்னை பொறுத்தவரை. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், தமிழ்நாட்டில் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜாவது கொடுத்துருக்கணும். என்ன கேட்டால் கேபினெட் மினிஸ்டரே கொடுத்துருக்கலாம். ஏன்னா 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இணையமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய ஒரே பிஜேபி எம்பி, அவர் ஸ்டேட் தலைவர் வேற. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அங்கே வந்து மோடி ஸ்லிப் ஆயிட்டான்னு தான் நான் நினைப்பேன். குமார், உங்க பார்வை? அதாவது இந்தியாவில் ஒரு புதிய பிரதமர் வந்திருக்காரு, புதிய மந்திரி சபை அமைக்கப்பட்டிருக்கிறது தவிர வேற எதுவும் இதுல புதுமை இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க சொல்ல சொன்னீங்க இது தலைமுறை மாற்றம்னு. மரியாதைக்குரிய ஈசி சேகர் கூட அதை வழிமொழிஞ்சாரு. இதுல ஒன்றும் பெரிய தலைமுறை மாற்றம் தெரியல. பிஜேபியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களை புறக்கணித்து விட்டு அடுத்த தலைவர்கள் பதவிக்கு வந்திருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 74 வயசான நஜ்மா ஹெப்துல்லா இருக்கிறாங்க, 73 வயசான இல்ல 37 வயதுல யாரும் இதற்கு முன்னாடி கேபினெட் அந்தஸ்தோடு. அதாவது நீங்க தலைமுறை மாற்றம்ன்றது வந்து சொன்ன உடனே ஏதோ ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டாங்களோன்றதுதான் தலைமுறை மாற்றமா இருக்கும். 73 வயசு அடுத்த தலைமுறை இந்த பதவிக்கு வந்திருக்கிறது. தென் தமிழகத்தை, தென்னிந்தியாவை சேர்ந்த வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டில் பலருக்கும் பரிச்சயமானவர். அவர் வந்து இந்த அமைச்சரவையினுடைய ஒரு 4வது இடத்தில், கேபினெட் அந்தஸ்துல 5வது இடத்துல இருக்கார் மோடி அமைச்சரவையில் வந்து. அதாவது வெங்கையா நாயுடு பரிச்சயமானவர்ன்றதுக்கு காரணம் அவர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக கூட இருந்திருக்கிறாரு. அவர் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருக்கிறாரு. அதனால வந்து அவர் ஒன்னும் புதுசா வந்து இளைய தலைமுறையினுடைய பிரதிநிதித்துவம் பத்தி சொன்னாரு. நஜ்மா ஹெப்துல்லா வந்து அவங்க வந்து அதாவது கட்சிக்கு ஒரு லாயல்டி இருக்கு. நஜ்மா ஹெப்துல்லா காங்கிரஸ்ல வந்து பிஜேபிக்கு வந்தவர். எப்போ 2004 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவர். அப்போலேருந்து 2 எலெக்ஷன் பிஜேபி தோத்தும் அவங்க இருந்ததுனால 10 வருஷம் அவங்கள ரிவார்ட் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வராங்க. அதனால ஒரு பெரிய முஸ்லிம் பரம்பரை ஃபேமிலினா அவங்கள ஆனர் பண்ணிருக்காங்க. அதனால வயசையும் மீறி அவங்க வந்து அந்த லாயல்ட்டி அவங்க ரிவார்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் கல்ராஜ் மிஸ்ரா கூட 73 வயசு. அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த இளைய தலைமுறை புதிய தலைமுறைன்ற வந்து இந்த அமைச்சரவையில் அதிகம் இருக்கிறாங்கன்ற மாதிரி. வயசானவங்க பாத்தீங்கன்னா அது அவருடைய அனுபவம் என்பது இருக்குல்ல. ஒரேடியா இளைஞர்கள் வந்துட்டாலும் எல்லாமே சரியாகாது. இல்ல வழக்கமான முகங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லா அமைச்சரவையிலும் இது தொடர்ந்து இருக்கு. இது ஒண்ணு புதுமை இல்லன்ற. ஏற்கனவே அமைஞ்ச அமைச்சரவையில் மூத்தவர்கள் இருந்திருக்காங்க, இளையவர்கள் இருக்காங்க. இந்த அமைச்சரவையில் அந்த கட்சியில் இருந்த சீனியர்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டு புதிய மந்திரி சபைன்னு வேணா சொல்லுங்க. ஆனா இதுக்காக இது வந்து புதிய தலைமுறை மந்திரி சபை சொல்லாதீங்க. ஒரு முன்னாள் ராணுவ மந்திரியை கொண்டு வந்திருக்காங்க, ராணுவ ஜெனரலை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு புதிய என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து பெரிய டேஞ்சரஸான விஷயம் நினைக்கிறேன். முன்னாள் ராணுவ தளபதிக்கு அப்புறம் ராணுவ தளபதிகள்லாம் ஃபியூச்சர்ல எப்படி எனக்கு பதவி கிடைக்குங்கிற மாதிரிலாம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்துட்டு அப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள வர்றதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். அப்படிதான் நான் பாக்குறேன். நஜ்மா ஹெப்துல்லா பத்தி சொன்னாங்க இல்லையா, மோடி முத்திரை இல்லை, இது இவங்கெல்லாம் பொதுவா அவங்க சார் வந்து கட்சியை சேர்ந்தவருங்கிறனால அந்த கட்சி கண்ணோட்டத்தோடய பாக்குறாங்க. நஜ்மா ஹெப்துல்லா வந்து முஸ்லிம் அப்படின்னு நம்ம சேகர் சார் சொன்னார். இந்த ரெண்டையும் மீறி தான் நம்ம பார்க்கணும். நஜ்மா ஹெப்துல்லா அவங்க வந்து ஜுவாலஜியில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, பேத்தாலஜிக்கல் டிசீஸில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, எய்ட்ஸ் ப்ரிவென்ஷனை பற்றி புக் எழுதியிருக்கிறாங்க. திறமைசாலிங்கன்னு பார்க்கணுமே ஒழிய அவங்களுக்கு சின்ன சின்ன அடையாளங்கள், அவங்க ஒரு இஸ்லாமியர் இல்லை அவங்க இந்த பரம்பரையை சேர்ந்தவங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்ததாக அதுவும் சேர்ந்து இருக்கலாமே ஒழிய நஜ்மா ஹெப்துல்லா அங்கே இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய திறமைங்கிறத சிம்பாலிக்கா ஒரு மைனாரிட்டில இருந்து ஒருத்தர் வச்சிருவாங்க, அவ்வளவுதான். சிக்கந்தர் பக்தி வந்து எந்த ஒரு ரோலுமே கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்